வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்போ 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகி வர்றார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு லாபகாரகன் இந்த செவ்வாய் பகவான். அப்படி இருக்கும்போது அந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். முன்னோர்களின் ஆசி பெற்று நீங்க சில சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம். சில மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெற்றோர்களோ இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரியான வயதானவர்களோ உங்களுக்காக முன் வந்து சில சொத்துக்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி 45 நாட்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீவை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. இல்லை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய தந்தையினுடைய தொழிலை ஏற்று நடத்துவதற்குண்டான முழு அதிகாரமும் இந்த 45 நாட்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நம்ம லாபகாரகனை மாத்திரம் இந்த இடத்துல நம்ம பார்க்க கூடாது. இவர் இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில கடன்கள்னால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள், உறவுகள் மீது மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இப்போ 5ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசம், நேசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காதல், இந்த மாதிரியான திருமண உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் வரும்போது இந்த கடன் போன்ற தொந்தரவுகள்னால, சில தேவையில்லாத நபர்கள்னால உங்களுக்கு அந்த பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால நீங்க கடன்கள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடு அதை பத்தி ரொம்ப விவாதிக்க கூடாது. விவாதிச்சீங்கன்னா இவர் எப்ப பார்த்தாலும் இதை தான் சொல்றாரு, இவருக்கும் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ஒரே நிமிஷம் தான் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கடன்ற வார்த்தை வந்து இந்த காலகட்டம் உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசியில புதனாகப்பட்டவர் ஆட்சி பெறுகிறார். அதனால இவர்களுக்கு ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா
திறமைகள் அதிகமாக இருக்கும். அந்த திறமைகளை சரியாக நிர்ணயிக்க முடியாத உபயராசி என்பர்களாக தான் மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த நிர்ணயிக்க முடியாது அப்படின்னாலே என்னன்னா இரட்டை தன்மை இருக்கும். ஒரு தொழில் செய்யறதா, வேலைக்கு போறதா, லவ் பண்றதா, அம்மா அப்பா ஏற்பாடு பண்ற திருமணத்தை நம்ம பண்ணிக்கிறதா, இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை எடுத்தாலும் இவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு அமைப்புன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப வாலிப வயது இருக்கக்கூடியவர்கள் 21 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா காதல் வயப்பட்டு அதுல நிறைய ஒரு பிரேக்கப்ஸ் எல்லாம் இந்த செவ்வாயினுடைய கடந்த கால ஒரு சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், அதாவது காதல் போன்ற விஷயத்துல நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம், பிரிந்த காதல் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி மிக அருமையான காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்க போய் படிச்சுட்டு நாங்க இங்க பார்ட் டைமா ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி ஸ்டோர்லயும் இந்த மாதிரியாக உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் ஜாப், நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வீசாவா படிக்க போயிருப்பீங்க, ஒரு 6 மாத காலம் நம்ம அங்க பார்ட் டைம் வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 45 நாட்கள் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெர்மனன்ட் ஜாப்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த திருமண வாய்ப்புகள் காதல் திருமணமாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்கள் அமைத்து வைக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கலாம். எப்படியோ உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. அடுத்து மிருகசீரிடத்துக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா குலத்தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தாத்தா செய்த தொழிலையோ உங்களுடைய அப்பா செய்த தொழிலையோ நீங்க அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த செவ்வாய் பகவான் முழு ரீதியாக செயல்பட்டு உங்களுக்கு உண்டான தொழில் வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான வேலையிலையும் உங்களுக்கு உண்டான உடல் தொந்தரவுகளையும் சில நிவர்த்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. 6ஆம் இடம்ன்றது சொன்னாலே பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அந்த வியாதியை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே வியாதியில இருக்கிறீங்க, தைராய்டு, எலும்பு தேய்மானம், அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், சதை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வயதானவர்கள், இந்த செவ்வாய் வயதானவர்களுக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயதானவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவர்களினுடைய அந்த பாவகத்தை பொறுத்து இப்போ 5ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பேரன் பேத்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள், இவங்க கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக பாசமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி வைக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்க போது. கிட்டத்தட்ட ஒரு 55 வயதை கடந்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க வீட்டில் சும்மாவே இருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்கும், அப்போ நம்ம ஏதாவது செய்யலாம், நீங்க முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் ஈஸியா கிளிக் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். நான் இப்ப மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே ராசியில தான் இருப்பாங்க, ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் நட்சத்திரம், டிஃப்ரெண்ட் தசா புத்தி அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தசா புத்தி வைஸ் உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் இருக்க போகுது, இந்த செவ்வாய் பயிற்சி அதுல எப்படி இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.